ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் இங்க இருக்கு. ஒரு சில டீம்ஸ் இப்போவே பிராக்டிஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு டீம் அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட் இருக்கு. அண்ட் PKL சீசன் 11 எங்க நடக்க போகுது அப்படிங்கறதுலயும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரோ கபடி. அது என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, Pro Kabaddi League Season 11ல இருக்கிற 12 டீம்ஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டார்டிங் 7 இது வரைக்கும் போட்டுட்டு இருந்ததுனால ஒரு சில அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை வந்து பாத்தீங்கன்னா நான் கவர் பண்ண மறந்துட்டேன். அதாவது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த வீடியோல உங்களுக்காக கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஸ்குவாட் அனாலிசிஸும் ஸ்டார்டிங் 7 நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வாங்க நம்ம ஊர் அப்டேட்டா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா கபடி. சோ இது கொஞ்சம் இப்போதைக்கு ஒத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல 3 ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு பிளேயர் கூட ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல இல்ல. கர்நாடகால இருந்து ஒரு சில பிளேயர்ஸும் தமிழ்நாட்டில இருந்து 22 பிளேயர்ஸும் ஆடுறாங்க. மற்ற ஸ்டேட்ஸான தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளாவில இருந்து ஒரு பிளேயர் கூட PKL சீசன் 11ல ஆடல அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்டான விஷயமா இருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆந்திர பிரதேஷ், கேரளா, தெலுங்கானா சேர்ந்த பிளேயர் யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கேரளாவில இருந்து அத்துல் எம்எஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம போலந்து நாட்டோட கபடி, அதாவது இதுக்கு முன்னாடி போலந்துல இருந்து ப்ரோ கபடியும் ஒரு சில பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. சோ போலந்து நாட்டோட கபடி டோர்னமெண்ட்டுக்கு இந்தியா உதவும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா இந்தியா போலந்து இடையான கபடி டோர்னமெண்ட்ஸ் வருங்காலத்துல கண்டக்ட் பண்ண படம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. பாப்போம் எப்படி நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். அண்ட் தென் நம்மளோட ஜான் குன்லி ப்ரோ கபடிக்கு திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிருக்காரு இல்லையா. சோ அதை பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கேட்டிருந்தாங்க. அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எனக்கு கபடி அண்ட் அதை பிளே பண்றது அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும். பட் இடையில ஒரு சில காரணங்களால என்னால அதை பண்ண முடியாம போயிடுச்சு. திரும்பவும் நான் ப்ரோ கபடியில கம்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுவும் பட்னா பைரட்ஸ்ல வந்ததுல இன்னும் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் குன்லி சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் என்ன மாதிரி ஜான் குன்லியை PKL சீசன் 11ல பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. அண்ட் தென் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த நீர் குலியாவை சீசனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப திரும்பவும் மன்பிரீத் சிங்கோட கம்பல்சரினால அவர் கம்பல் பண்ணதுனால இப்போ நீர்குலியா திரும்பவும் அசிஸ்டன்ட் கோச்சா கம்பேக் கொடுத்திருக்காரு. ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் மன்பிரீத் சிங், நீர்குலியா அப்படிங்கிறவங்க பிரிக்க முடியாத ஒரு காம்போ. சோ இதை எப்படா ஹரியானா பிரிச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில மன்பிரீத் சிங் சொல்லியிருப்பாரு போல, அவர் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சோ அதனால திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஸ்குவாடை சரியா செட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்டார்டிங் 7 கூட நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த டைம் பெங்களூரு புல்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பர்தீப் நர்வால் அண்ட் அஜின்கே பவார் இந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுனால. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் தங்களோட பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிரிப்பரேஷன் ஃபார் PKL சீசன் 11 இப்பவே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. சோ மேக்ஸிமம் அக்டோபர்ல PKL சீசன் 11 நடந்துரும், அதாவது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ எல்லாருமே பெங்களூர்ல தான் இப்போதைக்கு சீசனை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் கூட அங்க போயிட்டு சேர்ந்துட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸுமே இப்போதைக்கு பிரிப்பரேஷனுக்காக வந்துட்டாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நான் அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். சோ கேரவன் முறைப்படி தான் ப்ரோ கபடி லீக் சீசன் 10 அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் சென்னையிலையும் 4 போட்டி நடந்துச்சு. நேரில் போய் நம்மளால பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரவன் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டே நாங்க ரத்து செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தகவலை கொடுத்திருக்காங்க. சோ ப்ரோ கபடி லீக் இல்ல அந்த சைடு வந்து வர ரூமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PKL சீசன் 11 அப்படிங்கிறது மேக்சிமம் 3 சிட்டிஸ்ல மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ண போதும். அதாவது 3 சிட்டிஸ்ல மட்டும்தான் டோர்னமெண்ட் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத், நொய்டா அண்ட் கூடவே புனே. சோ இந்த 3 இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜெய்ப்பூர், பிங்க் பேந்தர்ஸ், ராஜஸ்தான் இல்லையா, மும்பை இல்லையா, பெங்களூருமே இல்லையா. எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அண்ட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா 50-50 தான். ஏன்னா இந்த 3 ஸ்டேட்லயும் நடத்த போறாங்க அப்படின்னா இது எதற்காக அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அபிஷியல் அப்டேட் வந்துடும், எங்க நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே. சோ அதை பத்தின அப்டேட் உங்களுக்கு நான் தெளிவா நம்ம சேனல்ல கொடுப்பேன். அதுக்கு மறக்காம என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ட்விட்டர் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.